ராமதாஸ் அவர்களும் 8% போனார், வைகோ அவர்களும் 8% போனார், விஜயகாந்த் அவர்கள் 10% போனார், நாம் தமிழர் கட்சி 8% போச்சு. அதுக்கப்புறம் அவங்களால போக முடியல. இப்போ விஜய் 30% வந்துட்டார், 25% மேலே. இது வலுவான ஒரு மூன்றாவது சக்தியாக களம் கண்டதனால் 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. சரி, மூன்றாவதா ஒரு கட்சி வந்ததனால் 2 திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க அங்கிருந்து இங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. எல்லா சமுதாயத்திலிருந்து மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா சில பேர் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் இருந்தவங்க தான் எல்லாம் அந்த பக்கம் மாறி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஏன் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியல் முக்கியத்துவம் கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற காழ்ப்புணர்ச்சி கொண்ட கும்பல் அதை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறது. திருமாவளவனால தான் அந்த திமுக கூட்டணி ஜெயிச்சதுன்னு ஒரு நேரேஷன் இருந்துச்சு. தொடர் வெற்றி கிடைச்சிட்டே வந்துச்சு 3 முறை. அதுக்கெல்லாம் 2016க்கு பிறகு திமுக 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இடையிலே வந்த உள்ளாட்சி தேர்தல், இதில் தொடர் வெற்றி சந்தித்த நிலையில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கம் எழுந்தது. என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள், தலித் மக்கள் இந்த அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள், அதனால இந்த வெற்றி. இதை உடைக்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் அந்த பக்கம் போயிருச்சு. திருமாவளவன் இருந்த ஓட்டெல்லாம் அந்த பக்கம் போயிருச்சு. அதனால தான் திமுக கூட்டணி தோற்றது அப்படின்னு ஒரு தவறான கருத்தை திட்டமிட்டு பரப்புகிறார்கள். ஒரு தொகுதியில் வந்து விசிகே இருந்ததுனால 400க்கு 350 ஓட்டு விழுந்த காலம் இருந்தது. அந்த 350 என்பது இப்ப 250 ஆயிருக்கலாம். ஆனா எஸ்சி அல்லாத தொகுதியில், எஸ்சி அல்லாத மக்கள் வாழக்கூடிய வாக்கு வங்கிகளில் 400 ஓட்டு இருக்குன்னா 100 ஓட்டு தான் வாங்கினாங்க. அவங்களுக்கு இப்ப அது வந்து 30 ஓட்டா குறைஞ்சு போச்சு, அல்லது 20 ஓட்டா குறைஞ்சு போச்சு. அதை யாரும் பேசுறது இல்லை. 0 கூட இருக்கு. இப்ப திருவதி ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு பூத்தில் வெறும் 5 ஓட்டு தான் டிஎம்கே வேட்பாளர் கிடைச்சிருக்கு. அது எஸ்சி பூத்தே கிடையாது. அப்ப இதுக்கு முன்னாடி அந்த பூத்தில் திமுகவுக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சது? ஏன் இப்ப 5 ஓட்டு கிடைச்சது? அவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? என்ன நேரேஷன், என்ன ஒரு என்ன ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் அங்க வர்றத இங்க இருந்து இந்த அணி தோற்று போனதற்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களித்தவர்கள்லாம் மாறி அங்க ஓட்டு போட்டாங்க. அதாவது எஸ்சி மக்கள்லாம் சினிமா மோகத்துக்கு ஆளாகி ஓட்டு போட்டாங்க. இது ஒரு தோற்றம். இந்த மக்கள் வந்து அரசியல் படுத்தப்படாதவர்கள்ங்கிற மாதிரியும், ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போட்டாங்கன்னாங்க. இப்ப டிவிக்கே ஓட்டுக்கு காசே கொடுக்கல, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அந்த குற்றச்சாட்டை உங்களால சொல்ல முடியல. சினிமா மோகத்தில் போட்டாங்க. அதே ஊர்ல பூத்துல தலித் அல்லாதவர்களுடைய பூத்துல எடுத்து பாருங்க, எவ்வளவு ஓட்டு டிவிகேவுக்கு விழுந்திருக்கு, எவ்வளவு ஓட்டு டிஎம்கேவுக்கு விழுந்திருக்குங்கிறது தெரியும். இன்றைக்கு 59 இடங்கள் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது என்றால் அதுவும் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு தான் மகத்தானது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை கூட அந்த அளவுக்கான எண்ணிக்கையை தக்க வைத்ததில் சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம யாரும் சொல்லல, அவங்களா வந்து என் பேரை ப்ரப்போஸ் பண்றாங்க. ஒருத்தர் துணை முதலமைச்சருங்கிறாரு, ஒருத்தர் முதலமைச்சருங்கிறாரு. நாங்க சொல்லவே இல்லை, நாங்க கிளைம் பண்ணல, நாங்க யார்ட்டையும் போய் கேட்கல. எங்கள்கிட்ட இருக்கிறது 2 சீட்டு. நாங்க யார்ட்டையாவது போய் கேட்டோமா எங்களை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு? நாங்க யார்ட்டையாவது போய் கேட்டோமா எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு? இப்ப நம்ம கேட்கவே இல்லை. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கிடைக்குமோ நமக்கு தெரியல. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறார்கள். விடுது நான் பாட்டி செவனேன்னு இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். உங்களை கூடவே கிடந்து உங்க மூச்சு காற்று சுவாசித்து கிடக்கிறேன். நான் 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு கும்பல்லே கிடந்து உழல்றேன். ஆனா அவங்க எங்கேயே இருக்கிறவங்க துணை முதலமைச்சர்ன்றாங்க, முதலமைச்சர்ன்றாங்க, இப்ப நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது சிலருக்கு வயிற்றெரிச்சலா இருக்குது. இந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் மீடியாவில் அவன் கூட பேசுறாங்க. ஏதோ நான் சொல்லி தான் வந்து டிஜிபியை போட்டாங்க, நான் சொல்லி தான் வந்து டிவிஎஸ்சிக்கு
தலைவரை போட்டாங்க, நான் சொல்லி தான் வந்து லா அண்ட் ஆர்டர் போட்டாங்கங்கிற மாதிரி தவறான தகவல். யாருக்கும் நான் சொல்லலை, நான் சொல்லியும் போடலை, அது உண்மையும் இல்லை. அந்த அதிகாரி தலித் அப்படின்னா நான் சொன்னேன்னு அர்த்தமா? நான் தலித்து மட்டும்தான் சொல்லுவேனா? வேற யாருக்கும் நான் சொன்னது இல்லையா? அவங்க பாருங்க, சாதி புத்தி அது. அந்த சாதி புத்தியிலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடு அது. நான் இதுவரை இத்தனை வருஷம் 37-40 வருஷம் இந்த களத்தில் இருக்கிறேன். சாதி அடிப்படையில் எந்த அதிகாரியும் போய் நான் அணுகினது கிடையாது. எந்த அதிகாரி எந்த சாதின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. சொல்ல போனால் IAS IPS அதிகாரிகளை வச்சுக்கிட்ட மேடையிலே நான் சொல்லுவேன், ஆடு மாடு மேய்க்கிறவர்களை நம்பித்தான் நான் இந்த களத்தில் இருக்கிறேன், IAS IPS நம்பி நான் இந்த களத்தில் நிற்கவில்லை அப்படின்னு பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் கட்சி நடத்துவதற்கு சாதாரண தொண்டர்கள் உழைக்கிறவர்கள் தான் எனக்கு உதவுறாங்களே தவிர IAS IPS படித்தவங்க யாரும் எனக்கு வந்து உதவலை, எனக்கு யாரும் ஆலோசனை சொல்லலை, எனக்கு யாரும் வழிகாட்டலை, எனக்கு யாரும் புத்திமதி சொல்லலை, எனக்கு ஏதும் திங்க் டேங்க்லாம் கிடையாது. இந்த சிந்தனையாளர்கள் மன்றம் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தை கட்சி கிடையாது. இந்த ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர்ஸ்லாம் அப்படியே போய் அந்தந்த சாதி அடிப்படையில் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இப்போ மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒரு கட்சி நடத்துகிறாருன்னா அந்த சமூகத்தில் இருக்கிற ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர்லாம் அவருக்கு பின்னால் இருப்பாங்க. அவருக்கு பட்ஜெட் எழுதி கொடுப்பாங்க, அவருக்கு அறிக்கை எழுதி கொடுப்பாங்க, அவருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் என் பின்னால் யாராவது ஒரு IAS அதிகாரி வந்து பார்த்துருக்கீங்களா? நானும் அவங்கள தேடி போனது கிடையாது, அவங்களும் என்னை தேடி வந்தது கிடையாது.